नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो கணேஷ் பேரோட அர்ச்சனை செய்யுங்க. நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ரோஹிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரே விடபராசோஜாஸ்யா கணேஷ் நாம. இவ்வளவு நாளே மனசுல மறைச்சு வச்ச காதல கணேஷ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த தைரியம் பத்தல. சுவாமி எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்து எங்க ரெண்டு பேரையும் சேர்த்துவே. महाराजाय नमः शतमानं भवति यदायुं पुरुषः सदेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. கணேஷ் எங்க வீட்டு மாடியில. கடவுளே என் ஆசையை நிறைவேற்றிட்ட. இப்பவே போய் கணேஷ் கிட்ட என் காதல சொல்லிடுறேன். கணேஷ் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். நீ என்ன சொல்ல நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். உங்க அப்பாவுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் நீங்களாம் போயிடுவீங்க. இவ்வளோ நாள் சேர்ந்துருந்தோம், பழகணும், ஜாலியாக பேசணும். இப்போ போகிறது கவலையாக இருக்கு. இதான் நீ சொல்ல போற? இல்ல, அதுக்காக நான் உன்னை கூப்பிடல. பின்ன டெம்போ வேன் புக் பண்ணுமா? நான் சொல்ல வந்தது அது த்ரிஷா, நீ ஏதோ சொல்ல நினைச்சு ஏதோ பேசுற. சொல்றேன், சொல்லு. உங்களை என்ன? உங்களை என்ன? எங்க அக்கா சின்சியரா லவ் பண்றான்னு சொல்லுடி. நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். Are you joking? ஜோக் அடிக்கிறத நிறுத்திட்டு வேற ஏதாவது சொல்லு. ஜோக் அடிக்கிறது நான் இல்ல, நீதான். இப்போ நான் என்ன சொன்னேன்னு இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்? இவ்வளோ நாளா நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைச்சேன். அப்படிதான் நான் உங்ககிட்ட பழகிறேன். ஃப்ரெண்டா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ என்ன லவ் பண்ணலன்னு. என் மனசாட்சி என்ன? உன் தலைமையிலேயே கை வச்சு சொல்றேன். நீ எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும்தான். சும்மா ஃப்ரெண்டா பழகினேன்னு போய் சொல்லாத. எதுக்காக என் கூட பைக்ல ஒன்னா சுத்தின? ஒரே கூடையில நிறைய நடந்து வந்த. எதுக்காக எனக்கு பென் கொடுத்த, மோதிரம் கொடுத்த, கர்ச்சீஃப் கொடுத்த? நான் கொடுத்தனா? எல்லாத்தையும் வேணும் நீ தான் எடுத்துக்கிட்ட. என் பின்னாடி சுத்தின, என் கிட்ட வாலண்டியரா சிரிச்சு பேசினேன். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்றேன். உன்னை லவ் பண்ணன்னு வேற என் மேல பழிய போடுறேன். என்ன த்ரிஷா இதெல்லாம்? எத்தனை நாளா சந்தோஷமா பழகியும் என் மேல காதல் வரலையா? இல்ல என்ன லவ் பண்றதுக்கு டைம் கிடைக்கலையா? த்ரிஷா, சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு, நட்சத்திரம் தெரியறதுக்கு ஒரு டைம் இருக்கு, பூ பூக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. அது மாதிரி காதல் வர்றதுக்கும் ஒரு டைம் இருக்கு. அது வந்துட்டா வேற எந்த வேலையும் செய்ய மனசுக்கு தோணாது. இது வரைக்கும் எனக்கு காதல் வரல. நான் உன்னை லவ் பண்ணவும் இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்ணணும், பண்ணியே ஆகணும். ஒண்ணு அவசரம் இல்ல. நல்லா யோசிச்சு நாளைக்கு என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. இல்லனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். நல்ல வேலை, உன் வயித்துல வளர குழந்தைக்கு நான் தான் தகப்பன்னு சொல்லியே. நீ லவ் பண்ணலனா அத கூட சொல்லுவேன். இது பார், இந்த மாதிரி டயலாக்லாம் பயப்படவும் நான் இல்ல. நீ சூசைட் பண்ணிக்கோ, குழந்தை பெத்துக்கோ, அது உன் இஷ்டம். போடி. குட் பை. என்னக்கா இது? ஏன் இருட்டுல உட்காந்துருக்க? கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தியா? இவ்வளவு நேரம் கணேஷ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவரு வீட்டு பிரச்சனை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. சாரி, உன் லவ் பத்தி சொல்ல முடியல. உன் லவ் பத்தி சொல்லிட்டியா? ஏன்டி இப்படி பண்ண? நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? சொல்லுடி, சொல்லு. அன்னைக்கு நான் செலக்ட் பண்ண சுடிதார நல்லா இல்லைன்னு போய் சொல்லி நீயே எடுத்துக்கிட்ட. சரி, சின்ன பொண்ணு ஆசைப்படுறான்னு விட்டு கொடுத்துட்ட. நான் இஷ்டப்பட்ட கணேஷ நீ பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்ன. சும்மா விளையாட்டுக்கு அழ வைக்கிறேன்னு நினைச்ச. நிஜமாவே அழ வைப்பேன்னு தெரியாம போச்சு. உனக்கு என்னடி துரோகம் செஞ்ச? அந்த கடவுளுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? என்ன ஏன் இந்த வீட்டுல ரெண்டாவதா பொறுக்க வச்சா? மூத்த பொண்ணு மகாலட்சுமி, சீதா மகாலட்சுமின்னு என்ன எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, நீ பிறந்தது தான் அதிர்ஷ்டம் வந்ததா? வீட்டுக்கு பெரிய பொண்ணா மகாலட்சுமியே பிறந்துட்டான்னு வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுமா?
கோவம் எனக்கு இன்னும் அதிகமாச்சு. நீ காலேஜுக்கு எழுத ஒவ்வொரு லெட்டர்லயும் கணேஷ பத்தி எழுதி எழுதி எனக்கு தெரியாமலே அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது. கணேஷ பார்த்ததும் நான் அட்ராக்ட் ஆயிட்டு ஆதர்ஷத்தை பார்த்து பொறாமப்பட்டேன். சின்ன வயசுல இருந்து உன் மேல இருந்த கோபத்தினால கணேஷ் உன்கிட்ட பிரிச்சு நான் சேரணும்னு நினைச்சேன். அதான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இப்பவாது உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டியே, ரொம்ப சந்தோஷம். என்ன மன்னிச்சிடுக்கா. உன் மேல இருந்த கோவத்துல நீ ஆசைப்பட்ட கணேஷ் மேல நானும் ஆசைப்பட்டுட்டேன். என்னோடது காதல் இல்ல, அது காதலே இல்ல. லவ் பத்தி உன் அபிப்பிராயமும் கணேஷோட அபிப்பிராயமும் ஒண்ணு. ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. உன் லவ் பத்தி கணேஷ் கிட்ட சொன்னா கண்டிப்பா ஒத்துக்குவா. ஒத்துக்கலனா நீ உன் லவ் சொல்லி வேண்டான்னு அவரு மறுத்துட்டாரு. உன்னால தாங்கிக்க முடிஞ்சது. இதுவே நான் என் லவ் சொல்லி முடியாதுன்னு அவர் மறுத்துட்டா என்னால தாங்கிக்க முடியாது. என் லவ் எனக்குள்ளவே இருக்கட்டும், அவருக்கு தெரிய வேண்டாம். டிரைவர், குட் மார்னிங் சார். எங்களை ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு காரை பத்திரமா பேங்க்ல ஒப்படைச்சிடு. என்ன? ஓகே சார். சாரி கணேஷ், நான் உங்க கூட பழகினப்போ ஏதாவது தப்பா நடந்துட்டு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. இதுங்க சென்னை அட்ரஸ். இத பார், எனக்கு சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, வரவும் மாட்டேன். என் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு இன்னும் தீரலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்தா அப்படி ஒருவேளை சென்னை வந்தாலும் உன் அட்ரஸ் எனக்கு தேவைப்படாது. சந்தோஷமா போ. இல்ல கணேஷ் ப்ளீஸ். இது ஏன் பயத்துல? ஏனுங்க இது ஏற்கனவே இத்து போயிருக்குதுங்க. ஏத்தி இறக்கிறதுக்குள்ள உடஞ்சி போயிருவாள் இருக்குதுங்க. என்ன வேலை அப்போ சொல்றீங்க? ஒரு வேலை செய்யுங்க, இதுல உள்ள சாமான்லாம் மூட்டை கட்டி வேன்ல போட்டுருங்க. இதை வந்த விலைக்கு வித்துருங்க. சரிங்க. ஓகே, நான் கிளம்புறேன். டிரைவர், சீக்கிரம் வண்டி எடு, டைம் ஆகுது. ஹலோ கணேஷ், இன்னைக்கு நீ எனக்கு ஹலோ சொன்ன. இன்னைக்கு பூரா யார் என் கூட பேசினாலும் உன் ஹலோவை தவிர வேற எதுவும் எனக்கு கேட்கல, தெரியுமா? இந்த பெட்ரூம்ல தான் கணேஷ், உன் பர்த்டே அன்னைக்கு நீ ஊதின பலூன்ல இருந்த உன் மூச்சு காத்து வாங்கி என் மூச்சோட கலந்து இந்த உலகத்தையே மறந்தேன் கணேஷ். கணேஷ், இந்த கண்ணாடி ஜன்னல் உடைஞ்சதுக்காக அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் சந்தோஷப்பட்டேன். ஏன் தெரியுமா? நீ உடைச்ச இந்த ஜன்னல் வழியா உன்னை பார்க்கறதே ஒரு தனி சுகம்தான். இத்தனை நாளா நீ என் பக்கத்துல இருந்தோம் உன்னையும் உன் காதலையும் தெரிஞ்சுக்க முடியாம போயிட்டனே. நான் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டசாலி சந்தியா. வரேன்டா, வரேன். ஆல் தி பெஸ்ட். நான் போயிட்டு வரேன். ஓகேடா.
டே கணேஷ், எந்த நம்பிக்கையில அந்த பொண்ணை தேடி சென்னைக்கு போறேங்கிற? அந்த பொண்ணு என் மேல வச்சிருந்த காதலை நம்பி. ஏயால் தோட்ட பூபதி ஐயோ சார் 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 தெரியாம பட்டுருச்சு சார், மன்னிச்சுங்க சார். டிக்கெட்ரா டிக்கெட் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு. டேய் கணேஷ் இங்க வா. டேய் யார ஏமாத்த பாக்குற? சார் நிஜம்தான் சார். பெட்டிக்குள்ள என்ன வச்சிருக்க? திருப்பூர் டி-ஷர்ட், பொள்ளாச்சி பேண்ட், சாக்ஸ் இல்லாத ஷூஸ், உள்ள ஜட்டி மட்டும் இன்னைக்கு போடல சார். அதை எவன்டா கேட்டா? பாக்கெட்டுக்குள்ள என்ன வச்சிருக்க? ஒரு 500 இருக்கு சார். 500? சரி கொடு. என்ன பண்றது? மீதி காசை போட்டு நான் தான் ஃபைன் கட்டணும். தலை விதி சார். நீங்க தெய்வம் சார். உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் அப்பப்ப மழை பெய்யுது, ஆல் டைம் வெயில் அடிக்குது சார். பரவாயில்ல பத்திரமா போய் சரி, thank you சார். பிரதர், நீங்க ஊருக்கு புதுசா? எஸ் சார். பாக்கிறதுக்கு கரஸ்பாண்டன்ஸ்ல பிஏ படிச்ச மாதிரி இருக்கீங்க. கழுத்துல செயினோட கையில பிரேஸ்லெட்டோட சுத்தலாமா? சென்னையில திருடனுங்க ஜாஸ்திப்பா. திருடனுனா கழுத்துல கச்சி போடையும் இடுப்புல லுங்கியோட சுத்திட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, என்ன மாதிரி காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கையில லட்டியோட தோல்ல சாரோட சுத்திட்டு இருப்பாங்கயா. கொஞ்சம் ஏமாந்தன்னு வச்சுக்கோ, காதுல காலி பேப்பர் வச்சுருவாங்க. பி கேர்ஃபுல். சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு. வாட்ச் மேட் இன் உகாண்டா. யா. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கோமே. அவனா இவன் திருட போலீஸ் ஆயிட்டானா? அம்மா காதுல